பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை பார்க்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையினால் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 7 verse 18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்றார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபை நிறைந்தவர், வல்லமையின் தேவன், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நித்தியமான தேவன், வார்த்தையாகிய தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். வாதை வெளியேறுவதாக, துக்கம் மாறுவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு உண்டாவதாக, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அப்பா, கிருபையின் தேவனே, மகிழ்ச்சியால் இடை கட்டுகிறவரே, உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். இதுவரை கர்த்தர் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். இதுவரை நாம் வந்திருப்பதற்கு காரணம் என்ன? இதுவரை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வரை வேதவசனம் இருக்கிறது, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர். அப்போ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், காலேப் சொல்றாருல, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு கொடுத்த பலன் அப்படி இருக்கு. அப்ப இந்நாள் வரைக்கும், இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தி வந்தார். இதுவரை என்னை காத்தார், இதுவரை என்னை சுகம் தந்தார். 3 குறிப்புகளை பார்க்க போகிறோம். இதுவரை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுல தாவீது சொல்லுகிறார், இதுவரை கொண்டு வந்தார், இதுவரை கொண்டு வந்தார். இதுவரை கொண்டு வந்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்தன் பாடுறார்ல, இதுவரை நம்மை நடத்தினார், அவன் நல்லவன் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார், அவன் நல்லவன் நல்லவரே. என்னங்க சோர்ந்து போறீங்க? இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னுங்கிறீங்களோ? இல்லைங்க, உங்களுக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்கு வந்திருந்துன்னா அவங்க இந்த பூமியை விட்டு வெளியே போயிருப்பாங்க, துக்கத்தில் அமிழ்ந்து மாண்டிருப்பார்கள்.
உங்களுக்கு வந்த பிரச்சனை மற்ற நபருக்கு வந்திருக்குமானால் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளாதவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் திகைத்து நின்றிருப்பார்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தேவன் உங்களுக்கு துணையாய் ஆறுதலாய் நின்று கொண்டிருந்தாரே. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இருப்பது கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். இதுவரை கர்த்தர் கொண்டு வந்தா சொல்லுங்களேன், இதுவரை கர்த்தரனை கொண்டு வந்தா, என் வீட்டை கர்த்தர் இதுவரை கொண்டு வந்தார். அதில் வீடு என்று சொல்லப்படும் போது குடும்பத்தை அவர் சொல்லுகிறார். இதுவரை என்கிறதுல வேற என்ன இருக்குது? யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். யோசுவா, புக் ஆஃப் ஜாசுவா சாப்டர் 17 verse 14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், இதுவரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வந்தார்? என்ன ஜனங்கள் சபைக்கு திட்டம் பண்ணினாங்க, என்னை சபிச்சு பேசினாங்க, தூசிச்சு பேசினாங்க. ஆனால் என்னை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்தாரே, ஆசீர்வதித்து வந்தாரே. அவருடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரையும் ஆசீர்வாதம் தந்தார். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே. ஆரம்பத்திலிருந்து ஆசீர்வாதம் தான். இயேசு பரமேறி செல்லும் போது தன்னுடைய கைகளை விரித்து தன்னுடைய சீசர்களை ஆசீர்வதிக்கிறார். பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்து பரமேறி சென்றார். He is the God who blessed us. He blessed us. He brought us thus far. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, இதுவரைக்கும் என்ற வார்த்தை. யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Gospel according to John chapter 5 verse 17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். நாம் சொல்ல முடியும், இதுவரைக்கும் கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்து வந்தா, இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து வந்தா. 3 காரியம் ஞாபகப்படுத்துறீங்களா? இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார், இதுவரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார், இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து வந்திருக்கிறார். ஒவ்வொன்றாய் நம் எளிமையாய் தியானிக்கலாம். முதல்ல தாவீது சொல்லுகிறார், இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்றார், இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. எங்கிருந்து கொண்டு வந்தார் தாவீதை? தாவீதின் பழைய நிலைமை உங்களுக்கு தெரியும். தாவீதுடைய பிந்தைய நிலைமையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார் என்பதை உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். Psalm number 78 verse 71. கடவுள் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். பாருங்க, கொண்டு வந்தார். வேதத்தில் பல இடங்கள் அழைத்து கொண்டு வந்தார் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். தனிமையிலிருந்து அழைத்தார் ஆபிரகாம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாப்பா. தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட், இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் எங்கே? ராஜா அரண்மனையில பெரிய பதவி உயர்த்திருக்கிறார். நல்ல பிள்ளைகள், நல்ல படை, யுத்த வீரர்கள், சிங்காசனம். இவருக்கு இதுவரை கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எங்கிருந்து கொண்டு வந்தார்? இதுவரைக்கும் நான் வந்தேன் என்று சொல்லவில்லை, இதுவரைக்கும் நான் என் திறமையினால் வந்தேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்றாரு, எம்மாத்திரம், எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம்ப்பா, நான் தகுதி இல்லாதவன், I'm not worthy. இது வரைக்கும் வந்ததுக்கு என்னுடைய சுயபலன் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலபலம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய குடும்ப பின்னணி அல்ல. இதுவரைக்கும் நான் வந்ததற்கு தேவனுடைய கிருபை, நிற்பதும் நிர்மூலமாகதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீங்க சொல்லணும், நான் வந்திருப்பது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு. ஒருத்தரும் நம்முடைய சுயத்தை குறித்து மாறு தட்ட முடியாது.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டு வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய சுய புத்தினால வரல, சுய ஞானத்தினால் வரல, நம்ம படிச்சதுனால வரல, அறிவினால வரல, திறமையினால வரல, தேவனுடைய இரக்கத்தினால் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம் என்பதை உறுதியாய் புரியணும். பல பெரிய பெரியவர்கள், அதிகாரிகள், உயர்ந்தவர்கள், பணபலம் உள்ளவர்கள், படித்தவர்கள், இளம் வயது உள்ளவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கும் போது இதுவரைக்கும் நிற்கிறோம் என்றால் தேவனுடைய இரக்கம். எங்கிருந்து கொண்டு வந்தார்? சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். தெரிந்து கொண்டார். God first he chose him. ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். தெரிந்து கொண்டு எடுத்தார். தெரிந்து கொண்டு எடுத்தார். எங்கிருந்து எடுத்தார்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அதை பாருங்க 71 கறவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் கறவலாடுகளின் பின்பதாக ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து எடுத்து இதுவரைக்கும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்புறம் 72 பாருங்க, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஒரு பெரிய பொறுப்பை, திறமைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். இதுவரைக்கும் கொண்டு வந்து வைத்தார். எங்கே இருந்து? ஆடுகள் பின்பதாக இருந்தார், கறவலாடுகள் பின்பதாக இருந்தார், வனாந்தரத்தில் இருந்தார், தனிமையாய் இருந்தார். அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். கொண்டு வந்தார், ராஜாவாய் வைத்தார், உடன்படிக்கை பண்ணினார், நித்திய உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தாவீதின் குமாரன் அழைக்கிறோம். தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார்கள். தாவீதின் மைந்தன் என்று பார்க்கிறோம், தாவீதின் வேர் என்று பார்க்கிறோம், தாவீதின் கோத்திரம் என்று பார்க்கிறோம். தாவீது என்கிற வார்த்தை பல முறை வேதத்தில் இருக்கிற அதிகமான முறை. தாவீதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் நகரம் என்று இருக்கிறது. ஒரு பெரிய ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா. காரணம், தேவன் அவரை தெரிந்து கொண்டு கொண்டு வந்தார். சொல்றார், நான் எம்மாத்திரம். தாவீதை 4 இடத்துல சொல்றாரு, நான் எம்மாத்திரம் என்று. ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 8 4 சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை நினைச்சு பார்க்கறதுக்கு, அவனை விசாரிக்கிறதுக்கே அவன் எம்மாத்திரம் என்று. இப்போ தாவீது சொல்றாரு, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம் சொல்றாரு. நான் எம்மாத்திரம். I am not at all worthy. நான் எம்மாத்திரம். சாலமோன் ராஜா சொல்றாரு, இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதுக்குள்ளேயே வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம். அவர் பெரிய தேவன். முதலாவது ஆலயம் கட்டது சாலமோன். முன்பதாக கூடாரங்கள் வசித்து வந்தார் ஆண்டவர், ஆசரிப்பு கூடாரத்தில். இப்பொழுது பிரம்மாண்டமான பெரிய ஆலயம் கட்டுறார். அவர் பெரிய தேவன், அவர் கட்ட முடியாது. அவர் கட்டுறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். மேவி போசேத் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றா தெரியுமா? செத்த நாயமா இருக்கிற நான் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பார்த்தா தெரியும். இந்த மேவி போசேத் யார்? சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய மகன் தான் இந்த மேவி போசேத். யுத்தத்தை சென்று கொண்டிருக்கும் போது அவன் எப்படி கீழே விழுந்தான், கீழே போட்டாங்க. அவன் கால் முடமாக்கப்பட்டவன், தனிமையில் இருக்கிறான், முடமாக்கப்பட்ட நிலைமை. ஆனால் இவன் சொல்லுகிறான், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம். செத்த நாயை மாறி இருக்கிறேன், என்னை நீங்க நோக்கி பார்க்கிறீங்கன்னா நான் எம்மாத்திரம் சொல்றேன். ஆசைகள் சொல்றாரு 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஆசைகள், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இத்தனை பெரிய காரியத்தை செய்யறதுக்கு நாயாகிய உம்முடைய அடியான் எம்மாத்திரம். மோசே சொல்லுவார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இந்த மோசே ஆண்டவர் வனாந்தரத்திலிருந்து எடுத்தார். இந்த மோசே பிறப்பில் அதிசயமாய்
பிறக்கப்பட்டவன், வளர்ப்பில் அதிசயமாய் வளர்க்கப்பட்டவன், 40 வருஷம் பார்வோன், 40 வருஷம் வனாந்தரம். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும்போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? மோசே யாத்திரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அவன், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அழைப்பித்தேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அடுத்த வசனத்தை சொல்றார். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. மோசே என்ன சொல்றார்? 11ஆம் வசனம், யாத்திரா 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பார்வோன்ட்ட போய் நான் நிற்கணுமா? அதுக்கு நான் எம்மாத்திரம், தகுதியே கிடையாது. நான் திக்குவாயி மந்தனாவும், நான் பேசறியேன். பார்வோனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போகிறதற்கும் நான் எம்மாத்திரம். ஒருவேளை இங்க சொல்லி கொண்டிருக்கலாம், நான் எம்மாத்திரம், தகுதி கிடையாது. உண்மைதான். இன்னைக்கு நான் உடைய நிற்பதற்கும் நான் தகுதி இல்லாதவன், நான் எம்மாத்திரம். பல காரியங்களை செய்வதற்கு நாம் எம்மாத்திரம் தான். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்துவிட வேண்டாம். இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவனை துதிக்க வேண்டும். இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவனை நாம் மறந்துவிடக்கூடாது. யாத்திரா 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோமானால், யாத்திரா 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியானுக்கு தேவரையை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களுடையவன் நானே. தேவரையை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. He humbled himself before God. நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. 1 கொரிந்தியர் 4:12 பார்க்க, இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல அழுக்கை போல காணப்பட்டோம். இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார். 2வது, இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தார். இதுவரைக்கும் தேவன் என்ன பண்ணினா தெரியுமா? ஆசீர்வதித்து வந்தார். யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தில் நீ பார்க்கும் போதே முதல் பக்கத்திலே பார்த்தீர்களானால் ஒவ்வொன்றாய் அவர் உருவாக்கி விட்டு 22ஆம் வசனம், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் செய்து இந்த ஜீவ ஜந்துக்கள், மீன், பறவைகள், மிருகங்கள்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றார்? அவைகளை ஆசீர்வதித்தார். God bless them. He is a God who blesses us. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டது. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனம் 28ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருக ஜீவங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது முன்பதாக பார்க்கும்போது தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார். இங்கே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 3வது வேற எதை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார். தேவன் யார் என்றால் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். உலகத்தை நிந்திக்கிறது போல, உலகத்தை சபிக்கிறது போல கர்த்தர் நம்மை சபிக்காமல் ஆசீர்வதித்து வந்தபடினால் தேவன் கிருபையாய் நம்ம வைத்திருக்கிறார். பாலாக்கு உத்தரவு கேட்கிறா. பாலாக்கு எவ்வளோ ட்ரை பண்றான், கூலி கொடுத்து பிழையாம சபிக்க வச்சிடலான்னு. ஆனால் தேவனுக்கு தெரியும், இஸ்ரவேல் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஒரு படத்துல பார்க்குறோம், உங்களுக்கு எதிராய் சொல்லப்பட்ட சாபமான காரியங்களை ஆசீர்வாதமாய் முடியப்படினா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் மாற்றினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு நிமித்தம் பார்வோனுடைய வீடை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்க மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். ஐயோ, நான் சின்ன பணி தானே செய்யறேன். ஒரு சின்ன பெண்ணு நாகமான் குஷ்டோகி வீட்டுல வேலை செஞ்சது. அந்த சின்ன பொண்ணால் இவனுக்கு ஆசீர்வாதம் உண்டானது. ஐயோ, நான் கை வேலை தானே செய்கிறேன், சின்ன கூலி வேலை தானே செய்கிறேன், இந்த வீட்டு வேலை தானே செய்கிறேன், என்னால் என்ன பிரதிபலன்? உங்களுடைய மூலமாய்த்தான் அந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். நீங்கள் செய்கிற சின்ன பணினால தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் செய்கிற பணிவிடனால தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார்.
ஆசீர்வதியும் என்று கேட்டீர்கள், உங்களுக்காக ஜெபித்தார்கள். உங்களை ஆசீர்வாதமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். God make you as a channel of blessing for many. அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். பாடலுக்குள்ள ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. அப்படி எனக்கு திருமணம் மாறதுக்கு முன்பதாக ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பேசினாங்க. திருமண நாட்களில் அநேகர் ஆசீர்வதிப்பாங்க, குடும்பத்தார் ஆசீர்வதிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆசீர்வதிப்பாங்க, ஊழியர்கள் ஆசீர்வதிப்பாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. யாக்கோபு பாருங்க, தன் தகப்பன்ட்ட ஏமாற்றி வாங்கிட்டு போன ஆசீர்வாதம் போகும்போதே ஆசீர்வதிச்சார். அப்போ மாமா வீட்டு 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப வர்றாரு. அப்பமா ஆசீர்வாதத்தோடு வர்றாரு. வரும்போது பெனியெல்லாம் ஆண்டவர்கிட்ட போராடுறார். தூதனை போராடி மேற்கொண்டார். என்ன ஆசீர்வதித்தால் ஒளியும் விடுவதில்லை. என்ன ஆசீர்வாதங்க! ஏற்கனவே சொத்து இருக்குது, ஏற்கனவே மந்த பெருகி இருக்குது, 2 பரிவாரங்கள், இதை விட மேல என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும் போது வெறும் சொத்துக்களோ பொண்ணோ பொருளோ மந்தையோ அதல்ல. இதை விட மேலாய் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் தான் ஒருவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பத்தில் பெரிய சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இது வரைக்கும் ஆசீர்வாதத்து வந்தா வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குதான். அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், இப்பொழுது நம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் முன்பதாக இருக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் சொன்னபடி அதை ஆசீர்வாதி தருளும் என்று ஜெபம் பண்ணினார். நான் நாளாகமம் 10 பார்க்கிறோம், 1 நாளாகமம் 17:27 பார்க்கிறோம். இப்பொழுது அடியானுடைய வீடு என்றைக்கும் முன்பதாக இருக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் சொன்னபடி அதை ஆசீர்வாதி தருளும். வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவிட்டு அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு கொடுத்தாங்க. அது முன்பதாக சாதாரணமாக இருந்துச்சு. 3 நாள் ஆச்சு, வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லை. இயேசு கையில் வந்தபோது ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாய் மாறிச்சு, ஆசீர்வதிக்கப்பட்ட மீனாய் மாறினது. அவர் கையில் எடுத்து ஆசீர்வதிக்க தான் செய்தார். He blessed this. You can ask God, Lord bless us. As Jabez, he asked, Lord bless me and enlarge my territory. Let your hand be on me. உடைய கரம் என் கூட இருக்கட்டும், என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும் என்று சொன்னார். இயேசுடைய கையில் அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு கொடுத்த போது ஆசீர்வதித்த போது அது பழுகினது, பெருகினது. மீதம் எடுத்தார்கள், திருப்தி அடைந்தார்கள், மீதம் எடுத்தார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், வீட்டை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளை அவர் இடத்துல கொடுத்தார்கள், சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். இயேசு என்னுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்முடைய எல்கைகள் உபாகம் 2:7 பார்க்கிறோம், கைகளின் கிரியை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். முதலாவது பார்த்தோம், இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார், இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தார். 3வது, இதுவரைக்கும் கிரியை செய்து வந்தார். கர்த்தருடைய கிரியைகள் பெரியவைகள். அவருடைய கிரியை 3 விதமாக இருக்குது. ஒர்க் ஆஃப் கிரேஸ், ஒர்க் ஆஃப் காட்லினஸ் அண்ட் ஒர்க் ஆஃப் க்ளோரி. சங்கீதம் 145 சங்கீதம் 17 வசனத்தில் பார்க்க முடியும். சங்கீதம் 145 சங்கீதம் அவருடைய வசனத்தை வாசி. 145:17 கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். கிருபை உள்ள கிரியைகளை வழங்க செய்தார். யாத்திராம் 14:31 பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். நியாயாதிபதிகள் 2:7 பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டார்கள். சங்கீதம் 8:3 பார்க்கும்போது விரல்களின் கிரியை எவ்வளவு அதிசயமா இருக்குது. சங்கீதம் 19:1 கர்த்தருடைய கிரியைகளை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 63:7 கர்த்தருடைய கிரியைகள் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தருடைய கிரியைகள் பெரியவைகள், கர்த்தருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாதவைகள். அவருடைய கிரியைகள் மாற்றி புரிந்து அவருடைய கிரியைகளுக்காய் கர்த்தரை துதியுங்கள் என்று 150 சங்கீதம் 11 வசனத்தில் 2 வசனத்தில் பார்க்கிறோம். 111 சங்கீதம் 4 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளை குறித்து வாசிக்கிறோம். 111 சங்கீதம் 4 வசனம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் உள்ளவர். அவருடைய தம்முடைய அதிசயமான செய்கைகள் என்று பார்க்கிறோம்.
தம்முடைய கிரியை தம்முடைய ஊழியக்காரனுக்கும் அவர் பிரஸ்தாபம் படுத்துகிற கர்த்தர். சங்கீதம் 92:4-5 பார்க்கிறோம். கர்த்தாவே, உமது செய்கைகள் எல்லாம் என்னை மகிழ்ச்சி ஆக்குனீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்த சத்தம் எடுக்கிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். உடைய கிரியைகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிரியை விளங்க செய்து நடத்தினார். ஒர்க் ஆஃப் காட்லினஸ், பரிசுத்தப்படுத்துகிற கிரியை அதிகமாய் உணர்த்தினார், எச்சரித்தார், கட்டளம் பண்ணி புத்தி சொன்னார், வேதத்தின் மூலமாய் பேசினார். பரிசுத்தப்படுத்துகிற வேலை, ஒர்க் ஆஃப் க்ளோரி இருக்கிறது. மகிமையின் வேலையை செய்ய போகிறார். மகிமைப்படுத்துகிற தேவன். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து வந்தார். இதுவரை காத்த தேவன் இனிமேலும் நடத்துவார். இதுவரை கொண்டு வந்தவர் இனிமேலும் கொண்டு போவார். இதுவரைக்கு ஆசீர்வதித்து வந்தவர் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் கிரியை செய்து வந்தவர் இனிமேலும் கிரியை செய்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லவர், நன்மை செய்கிறவர், அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. இதுவரைக்கும் நீங்கள் தான் ஆசீர்வதித்தீங்க. இதுவரைக்கும் நீங்கள் தான் கிரியை செஞ்சீங்க. இதுவரைக்கும் ஆசீர்வதித்து கொண்டு வந்து கிரியை செய்தவர் இனிமேலும் கொண்டு வாங்க. இனிமேலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இனிமேலும் கிரியை செய்யுங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரத்யட்சமான கிரியை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.